எத்தனையோ ஃபோன் நம்மளோட சேனல்ல ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதை பார்த்துட்டு நீங்க நிறைய ஃபோன்ஸ் வாங்கியிருப்பீங்க. பட் நீங்க எல்லாருமே வாங்குறத பார்த்துட்டு இதை வாங்கி ரிவ்யூ பண்ணுமேன்னு எனக்கு தோணுன ஒரு ஃபோன்னா கண்டிப்பா ஐபோன் தான். ரீசன் பார்த்தீங்கன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் எம்ஐ ஃபோனாக இருக்கட்டும் ஐஃபோனாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்று தான். பட் நிறைய பேர் நிறைய இடத்துல பில்டப் கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்குன்றாங்க, கழுவி ஊத்துறாங்க. அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்காம எப்படி உங்க கூட ஷேர் பண்ண முடியும்? அதனால தான் iPhone 16 Pro இப்போ வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்ல போறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரமா இந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய விஷயம் சூப்பராக தான் இருந்தது. ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எடுத்து உடச்சிடலாமான்னு தான் தோணுது. அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. எப்படி இருக்கு ஃபோனு பார்த்துடலாமா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன மொபைல்னு தெரியாது, ஜஸ்ட் மொபைலோட இமேஜ் தான் இருக்கும். அண்ட் பேக் சைடில் என்ன கலர் ஸ்டோரேஜ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்பாக்சிங் நார்மலாக சீல் கட் பண்ற மாதிரி இல்லாம நம்ம ஸ்டிக்கர் மாதிரி தான் பீல் பண்ற டைப்ல கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே மொபைல் தான். மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். 16 Pro அப்படின்றனால மொபைல் ரொம்பவே குட்டியா கியூட்டா இருக்கு. அண்ட் அதை தவிர டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அன்பாக்சிங் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க உள்ள ஆப்பிள் ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு. நானும் தேடி பார்த்தேன், இல்ல ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்களாம், இந்த வருஷம் கொடுக்காம விட்டுருக்காங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். நீங்க 16 சீரீஸ்ல வந்திருக்கக்கூடிய இந்த ஐபோன் நீங்க வாங்கலாமா வேணாமா அப்படின்றது. அந்த வகையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மொபைலோட டிசைன் தான். நான் எதுக்காக ஸ்பெஷலா இந்த 16 Pro அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது S24 Ultra. இதோட சைஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதை ஹேண்டில் பண்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஜென்ரலாவே எனக்கு காம்பாக்டான டிவைஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால தான் ப்ரோ வந்து சூஸ் பண்ணேன். இதுல லுக் வைஸ் என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்படியே 15 நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சீரிஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. பெரிய லெவல்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து பண்ணல. சைடு ஃப்ரேம் வந்து அதே டைட்டானியம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பேக் சைடு வந்து கிளாஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கேமரா பம்ப் இருக்கக்கூடிய ஏரியா கூட பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஐபோன்லாம் வாங்கிட்டு கேஸ் போடாம தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மெட்ஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் பெருசாக படலை. பட் இந்த சைடு ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே படுது. அது ஒவ்வொரு தரையும் துடைக்கிற மாதிரியான இஷ்யூ வந்து பார்க்க முடிஞ்சது என்னால். இதோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.35 mm, வெயிட் வந்து 199 கிராம் கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பாக்டான டிவைஸ், அழகாக பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் செம சூப்பரான ஃபீல் கொடுக்குது. சாம்சங் யூஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணும்போது ஒரு கடுப்பாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா பாதி டிஸ்பிளேக்கு கார்னர் ஃபுல்லாவே ஃபில்லட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அது நிறைய விஷயம் மறைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. பட் சாம்சங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கார்னர்ஸ்லாம் கரெக்டா ஸ்கொயரா இருக்கிற மாதிரி இருக்கனால ஸ்கிரீனை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. இந்த ஃபில்லட்டை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது, மொபைல் ரொம்ப டிமாண்டா இருக்கிற மாதிரி வந்து டிமாண்ட் கிரியேட் பண்றாங்க ஐபோன் சைட்ல இருந்து. இந்த கலர் வேரியன்ட்டே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது பிளாக் கலர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் கிடைக்கவே இல்லை. நானும் நிறைய இடத்துல தேடி பார்த்து அண்ட் ஃபைனலா வாங்கலாம்னு பிளான் பண்ணது டெசர்ட் டைட்டானியம் வந்து வாங்கலாம்னு பார்த்துருந்தேன். அதுவுமே கிடைக்கிற மாதிரி இருந்தது, கடைசியா வந்து கிடைக்கல. அண்ட் ஃபைனலா எனக்குன்னு வாட்சது பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் டைட்டானியம் தான் கிடைச்சது. இல்லாட்டி ஒயிட் கலர் வாங்கி ஆகணும் அப்படின்ட்டாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராகவே இருந்தது. ஆல்ரெடி சாம்சங் அதே கலர் அப்படின்றனால இதையே வந்து சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மொபைலுக்கு IP68 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நீங்க டைரக்டா தண்ணிக்குள்ள போட்டாலும் போனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ஆப்பிள் கேர் கூட நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிம் தான் போட முடியும். ஒரு இ சிம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல டாப்ல வால்யூம் கீ கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் பட்டன் வந்து வெறுமனே சைலண்ட் மட்டும் பண்றது இல்லாம உங்களுக்கு வேணுன்ற மாதிரியான ஆக்ஷன்ஸை வந்து வேற வேற சேஞ்ச் பண்ற மாதிரி கொடுத்துருக்கிறது நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய ஷார்ட்கட்ஸுமே இருக்கு. இதுல பாட்டம்ல மைக்கு, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் மேல இருக்கக்கூடிய இயர்பீஸுமே ஸ்பீக்கரா இருக்கனால உங்களுக்கு ஸ்டீரியோ எஃபெக்ட்ல வந்து ஸ்பீக்கர் அவுட்புட் கிடைக்குது. ரியலாவே செம சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி இருக்கு, அடிச்சுக்கவே முடியாது. நான் வாங்காம இருந்ததுனால வந்து இவ்வளவு நாள் என்ன வேணா சொல்லிக்கலாம். வாங்கினதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயம்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ரைட் சைட்ல பவர் பட்டனும் ஃபர்ஸ்ட் டைமா ஐபோன்ல பாத்தீங்கன்னா கேமராக்குன்னு ஒரு ஷட்டர் பட்டன் செப்பரேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைமா கொடுத்திருந்தாலும் சோனில எல்லாம் ஆல்ரெடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இதுல என்ன கொஞ்சம் ஸ்பெஷலா ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னா நார்மலா நீங்க வந்து பட்டன் மாதிரி சிங்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேமரா அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுலயே டச் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்கனால நீங்க ஸ்வைப் பண்றது மூலியமாவே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மாத்துற மாதிரியும் கிளிக் பண்ணா போட்டோ எடுக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரே இதுல மல்டி ஆப்ஷன்ஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கிறது ரியலாவே நல்லா இருந்தாலும் கூட ரியல் லைஃப்ல யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது நம்மளே பட்டன்லாம் கிளிக் பண்ணி வேணாம் அப்படின்றனால தான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா டச்சுக்கு மூவ் ஆயிருக்கும். திருப்பியுமே வந்து நீங்க பட்டனை கிளிக் பண்ணி எல்லா ஆப்ஷன்ஸும் பண்ணுங்க அப்படின்றது கொஞ்சம் பின்னாடி போன மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி இது கரெக்டா கையில ஹோல்டு பண்ணி எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது இதை கிளிக் பண்ணி போட்டோ எடுத்தோம் அப்படின்னா லைட்டா ஷேக் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அதுக்கு அழகா டச் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிருவேன்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி பட்டனோட பொசிஷனுமே அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்து கொடுக்கல. இதனால நார்மலா நீங்க வெர்டிகல் எடுத்தாலும் சரி, ஹரிசாண்டல் எடுத்தாலும்
சரி கொஞ்சம் வந்து கீழே இறக்கி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி இதை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கனால இன்னும் லாங் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த பட்டன் இருக்கிறத மறக்க போறேன்னா இல்லாட்டி யூஸ் பண்ண போறேன்னா அப்படின்றத ஃபியூச்சரில் வந்து அப்டேட் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று புதுசாக கொடுக்கணுமே அடுத்த ஐஃபோனுக்குன்னு கொடுத்த மாதிரி தான் இருக்கு. கொடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லாவே இருந்திருக்கும். ஸோ கேமரா பற்றி பேசும்போது கேமரா எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 15 Pro Maxுக்கும் 15 Proக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமராவில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த தாட்டி அப்படியே 16 Proல என்ன இருக்கோ அதே தான் 16 Pro Maxலையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஃபோனில் எது வாங்கினாலுமே மேக்ஸிமம் டிஸ்பிளேயோட சைஸும் பேட்டரி சைஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் கேமரா எல்லாமே சேமாக தான் வரப்போகுது. ஸோ கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் மெயின் கேமரா 48 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.78 கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்றத பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அப்படின்னு வரும்போது லாஸ்ட் டைம் வந்து 12 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. இப்போ 48 மெகா பிக்சலா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 48 மெகா பிக்சல் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களால் வந்து எடுக்க முடியாது. நார்மலாக 12 மெகா பிக்சல் இருக்கும். அதை 24க்கு வந்து செட்டிங்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த 48 எடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் செப்பரேட்டாக எனேபிள் பண்ணாதான் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இந்த 48 மெகா பிக்சல் பற்றி ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கும், அதனால தான் மென்ஷன் பண்ணேன். அண்ட் இதுலேயே மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த 2x எல்லாம் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் நியர் ஜூம் போய் எடுக்கிறதுக்கு பெட்டராகவே இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3x அளவுக்கு தான் ஆப்டிகல் ஜூம் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்து 5x வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னும் போது 1x 2x இல்லாமல் இந்த 5x எல்லாம் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் அந்த பிளர் எஃபெக்டோட பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கு. அண்ட் பேக் சைடில் வீடியோ அவுட்புட் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 4K 60 FPS வரைக்கும் எடுத்துக்க முடியும். பட் இந்த தாட்டி புதுசாக என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா மெயின் கேமராவை யூஸ் பண்ணி 4K 120 FPS வரைக்குமே எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 120 FPSலாம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கூட ஸ்லோ மோஷனில் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோஸ் ரொம்ப பெட்டரான அவுட்புட் கிடைக்குது. கேமராவில் ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், வீடியோஸ் நிறைய எடுக்கிறோம். இன்பில்டாவே பார்த்தீங்கன்னா 4 மைக் வந்து கொடுத்துருக்காங்களாம். இந்த மைக்கோட யூஸ் என்ன அப்படின்னா ஆடியோ மிக்ஸ் அப்படின்ற ஒரு புது ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுலேயே அந்த ஆடியோ மிக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலியமா இன்ஃப்ரேம் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஃப்ரேம்ல யார் இருக்காங்களோ அவங்களோட சவுண்ட் மட்டும் தான் கேட்கும், பேக் சைடில் பேசுறவங்க சவுண்ட் கேட்காது அப்படின்றாங்க. இப்போ நம்ம எடுத்துட்டு பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா நான் பேக் சைடுல இருந்து பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி தேவையில்லாம பேசுற வாய்ஸ் எல்லாம் வந்து கட் ஆகணும் அப்படின்னா அந்த இன்ஃப்ரேம் கொடுத்தா கட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இன்ஃப்ரேம் நான் இப்போ கொடுக்க போறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நான் பேசுறது கேக்குதுல நம்ம பேசுறதையும் எடுத்துக்க முடியும், தனியா அவங்க பேசுறதையும் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரியலாவே இந்த இன்ஃப்ரேம் ஆப்ஷன் வந்துட்டு ஒர்த்தா தான் இருக்கு, நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. இது இல்லாம ஸ்டூடியோ அண்ட் சினிமேட்டிக் அப்படின்ற இன்னும் 2 ஆப்ஷனுமே இருக்கு. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 12 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. போட்டோ அவுட்புட் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது, பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. அண்ட் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஐபோன்ல பக்கே இல்ல நிறைய பேர் சொல்றாங்க, வரவும் வராதுன்னு. பட் எக்கச்சக்கமான பக் என்னாலேயே பார்க்க முடிஞ்சது. அதுல ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோவை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் மாதிரி வந்துட்டு போகுது. அதை கண்டிப்பா கூடிய சீக்கிரம் சரி பண்ணிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். அண்ட் வீடியோஸ் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 4K 60 FPS வரைக்கும் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாவே ஒரு பெஸ்ட்டான வீடியோ அவுட்புட் வந்து கிடைக்குது. அதே மாதிரி தான் ஃபோட்டோஸும் பெரிய லெவலில் குறை இருக்கிற மாதிரியான இந்த ஃபீல் இல்லை. லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே நல்ல ஒரு டீசென்டான ஃபோட்டோ அவுட்புட் கிடைச்சிருந்தது. கேமராவில் டேரெக்டாகவே இந்த ஃபில்டர் மாதிரி பண்ணுறதுக்கு ஸ்டைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் புதுசாக கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஸ்டாண்டர்ட் இருக்கு, உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையுமே ஈஸியாக அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த பாக்ஸ்குள்ளேயே நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து வந்து நிறைய ஃபில்டர் மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு எடிட் பண்ணுவாங்க, அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. பட் டிஃபால்ட்டாகவே இந்த தாட்டி வந்துட்டு லைவாகவே நீங்கள் வந்து எடிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது இந்த டைனமிக் ஐலாண்டு. ஸோ நானுமே ஸ்டார்டிங்கில் இது பெருசாக யூஸ் இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது. பட் யூஸ் பண்ண நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் இருந்தாலும் நம்ம இந்த பஞ்ச் ஹோல் ரெகுலராக வந்து ஆண்ட்ராய்டில் பார்த்துட்டு இதுக்கு வர்றதுன்றது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற ஃபீல்ட் இருக்கு. அண்ட் செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஃபேஸ் ஐடி தான் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்லாட்டுக்குள்ளே தான் மறைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ குயிக்காகவே அன்லாக் ஆயிருது. அதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்க முடியல. எங்கே இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு தாட்டி ஏதாவது ஒரு ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணும், ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு மூஞ்சியை காட்டுன்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ அது வந்துட்டு வீடியோ வந்து ஷூட் பண்ணுற இவங்களுக்கு தான் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. ப்ரோ உங்கள் மூஞ்சியை காமிச்சிட்டு போங்க ப்ரோ, பாஸ்வேர்டை போடுங்க ப்ரோன்றாங்க. ஸோ அதெல்லாம் செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது கஷ்டம். பட் பர்சனலாக யூஸ் பண்ணும்போது பெரிய இஷ்யூ இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்பிளேல என்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 6.1 இன்ச் இருந்த இடத்துல இப்போ 6.3 இன்ச்சா மூவ் பண்ணியிருக்காங்க. அதே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட தான் வருது. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைமை விட இந்த தாட்டி இன்னும் பெட்டரா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 50% வரைக்குமே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களோட அந்த செராமிக் சீல்ல வந்துட்டு யூஸ் பண்ண தான் தெரியும் எந்த அளவுக்கு வந்து குயிக்காக ஸ்கிராட்சை வந்து கேட்ச் பண்ணுது அப்படின்றது. நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது ஸ்கிராட்ச் வந்து குயிக்காக ஆகுதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது
2000 நெட்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னாங்க. நான் லைவா யூஸ் பண்ண வரைக்கும் இண்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பெட்டராகவே இருக்கு. அண்ட் லாஸ்ட் டைமோட இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா பெசல்ஸ் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு நார்மலா பெசல்ஸ் கம்மியா இருந்தா ரொம்ப பிடிக்கும், ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். இதுலயும் குறைச்சிருக்கிறது. முதல் தாட்டி ஐபோன் வாங்கியிருக்கேன், நல்லாவே இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஓஎஸ் அப்படின்னு வரும்போது நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது iOS 18ல ரன் ஆகிட்டு இருந்தது. ரீசெண்டா இந்த ஐபோன் 16 ப்ரோல எல்லாம் வந்துட்டு நிறைய அந்த டச் இஷ்யூ அண்ட் கேமரா யூஸ் பண்ணும்போதெல்லாம் அப்படியே லேக் ஆன மாதிரியான நிறைய இஷ்யூலாம் வந்திருக்குன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததை பேஸ் பண்ணி ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. 18.1ல வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. நான் அப்போ யூஸ் பண்ணும்போதுமே அந்த மாதிரி எந்த டச் இஷ்யூ நான் வந்து ஃபேஸ் பண்ணல. இப்பயுமே இது வரைக்கும் எதுவும் வந்து வரல. வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அப்டேட் பண்றேன். அண்ட் அதை தவிர சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஆல்மோஸ்ட் 5 வருஷத்துக்கு மேலேயே வந்து கொடுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ரொம்ப பழைய டிவைஸ்லாம் கூட அப்டேட் வந்திருந்தது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அப்டேட்ஸை பற்றி நீங்கள் கவலை பண்ணணும்னு தேவையில்லை. நிறைய iOS-ஓட ஆண்ட்ராய்டை கம்பேர் பண்ணும்போது நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா iOS-ல வந்து மிஸ் ஆகும். அந்த மாதிரியான சில விஷயம்லாம் இப்போ ரீசெண்ட் டேஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது நார்மலாக அந்த ஐகான்ஸ்லாம் வந்து நமக்கு இஷ்டப்பட்ட இடத்துல வைக்க முடியாமல் இருந்தது. இப்போ மூவ் பண்ணி வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக நம்ம ஆண்ட்ராய்டை விட இன்னும் பெட்டராக பண்ணியிருக்க ஒரு விஷயம் என்னன்னா கண்ட்ரோல் சென்டர் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நார்மலாக ஸ்வைப் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்ற இடத்துல வந்து பிளேஸ் பண்ணுறது, அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது ஒன்று மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிறைய பேஜஸ் ஓப்பன் ஆகிற மாதிரியெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு கஸ்டமைசேஷன் வந்துட்டு இன்னும் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டராக பண்ணியிருக்காங்க. அண்ட் கஸ்டமைசேஷனில் ஒரு சூப்பரான ஆப்ஷன், நார்மலாக வந்து ஸ்மால்னு இருக்கும், லார்ஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சைஸ் வந்து ஐகான் கொஞ்சம் பெருசாகிட்டு டெக்ஸ்ட் எல்லாம் மறைகிற மாதிரி இருக்கு. அதுலேயே உங்களுக்கு டார்க் மோட்ல வேணுமா இல்லை ஆட்டோ வச்சுட்டீங்க அப்படின்னா பகலில் வந்து லைட்டாகவும் நைட்டில் டார்க்காக மாறுற மாதிரியான விஷயம்லாம் கூட கொண்டு வந்துருக்கிறது. ரொம்ப iOS-ஐ கேவலமாக பேசிட்டு இருந்தோம். இப்போ அந்த விஷயத்தெல்லாம் ஓரளவு காப்பி அடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அந்த டார்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக அந்த பிரைட்னஸ் கம்மி பண்ணுற மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துட்டு அதையே வந்துட்டு கொஞ்சம் ஒய்டாக தெரிகிற மாதிரி வந்து நம்மளே சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. அப்புறம் அந்த ஏஐ ஃபீச்சர் அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி சாம்சங்காக இருக்கட்டும் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாருமே வேற லெவலில் வந்து போயிட்டாங்க. இவங்க ஸ்டில் வந்துட்டு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் இப்போ 16 வரைக்குமே நம்ம எந்த ஃபீச்சருமே வந்து பார்க்கல. அவங்களோட ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்றாங்க. ஸோ வந்தது அப்படின்னா அதுக்கான வீடியோ செப்பரேட்டாக பார்க்கலாம். இந்த ஐஃபோன் பெருசாக ப்ரிஃபர் பண்ணாததுக்கு ரீசனே இந்த மாதிரியான இஷ்யூ தான். இதுவே வந்து ஆண்ட்ராய்டில் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, நாங்கள் ஒரு 6 மாதம் கழிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா யாராவது ஒத்துட்டு இருப்போமா, காரி திப்பி இருக்க மாட்டோம். இவன்றனால அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்கு. பட் நான் போக மாட்டேன். கண்டிப்பாக இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஃபியூச்சரில் பார்க்கலாம். செக்யூரிட்டி அப்படின்னாலே ஐஃபோன் தான் வாங்க. அந்த ஆப் லாக்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஆப் ஹைட் பண்ணுறதுமே வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பேட்டரி அப்படின்னு வரும்போது ஆண்ட்ராய்டில் அதே ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். பட் இதில் என்ன இலவை தான் உள்ள கொடுத்துருக்கோன்றது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வருதுன்னு தெரியாது. பட் பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது ஆல்மோஸ்ட் 1 டேக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே கிடைக்குது. இன்னும் டீடைல் ரிவ்யூ போடும்போது எந்த அளவுக்கு டெய்லி லைஃப்ல இருந்தது, ஸ்கிரீன் ஆன் டைம்லாம் இன்னும் டீடைலாக வந்து பேசலாம். அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் பண்ணிக்க முடியும். மேக்ஸ் சேஃபோட கொடுத்துருக்காங்க. அதுக்கான பவர் பேங்க்லாம் கூட இப்போ தான் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்றது. கூடிய சீக்கிரம் இதுக்கான ரிவ்யூமே போஸ்ட் பண்ணலாம் தான் இருக்கேன். நெக்ஸ்ட் ப்ராசர் அப்படின்னு வரும்போது பேஸ் மாடலில் வந்து 16க்கும் 16 வந்துட்டு A18 கொடுத்துருந்தாங்க. அதுவே அடுத்து இருக்கக்கூடிய இந்த டாப் 2 மாடலுக்குமே வந்து A18 ப்ரோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரோல என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு கோர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க GPUல. ஸோ இதனால இன்னும் என்ன பெட்டரா இருக்கும் அப்படின்னா ரே ட்ரேசிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த கேம்லாம் விளையாடும் போது அந்த ஷேடோ ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்துட்டு நார்மலை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். நம்ம சூஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 256 GB ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 6 GB ரேம் வேரியன்ட்டோட கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கனால 8 GB ரேமுக்கு வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் தான். அண்ட் கேம் பிளே பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது வரைக்கும் வந்துட்டு ரொம்ப வந்து இன்னும் டெஸ்ட் பண்ற லெவலுக்கு வந்து கேம் பிளே இதெல்லாம் வந்து இன்னும் பிளே பண்ணி பார்க்கல. கண்டிப்பா அதெல்லாம் பிளே பண்ணி பார்த்துட்டு இன்னும் இதுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, என்னெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு செப்பரேட்டான வீடியோ கூடி சீக்கிரம் உங்களுக்கு வரும். அண்ட் ஐபோன் பேஸ் பண்ணி நம்ம சேனல்ல பெருசா வீடியோஸ் வந்து இருக்காது, ஒரு 2-3 தான் இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் டிஃபரெண்டான டைப்ல எல்லாம் போடலான்னு இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா பிரைஸ், இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா, வாங்கலாமா, யார் அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அந்த வகையில் இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரோ மாடல் வந்து பேஸ் வேரியன்ட் 1,20,000 ரூபா வருது. நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 256 அப்படின்றனால 1,30,000 ரூபா பிரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரைஸுக்கு யார் ஃபர்ஸ்ட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் போட்டோஸ் ரொம்ப முக்கியம். பிரைஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை ப்ரோ. ஆல்ரெடி நான் வந்து சாம்சங்ல S சீரிஸ் தான் வாங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் வேணா சூட்டபிளா இருக்கலாம். பட் நீங்க ஆண்ட்ராய்ட்ல இருந்து iOSக்கு மாறுறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு கோர்ஸ் மாதிரி வந்து ஒரு 1 மந்த் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோவை நீங்கள் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இன்டூ கிளிக் பண்ணியும் க்ளோஸ் பண்ணலாம், இப்படி ஸ்வைப் பண்ணியும் வெளியில் வரலாம். சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வைப் பண்ணுற மாதிரி இருக்கும், சில நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணாதான் அந்த ஆப்ஷன் வர மாதிரி இருக்கும், சில நேரம் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணாதான் வரும், சில நேரம் பாட்டம்
பாட்டம்ல இருந்து ஸ்வைப் பண்ணாதான் வரும். இதெல்லாம் வந்து மசில்ஸ் மெமரியில வந்து மெமரி ஆகிறதுக்கே 1 மாசம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கு. ஆல்ரெடி நீங்க ஐபோன் 15 சீரிஸ்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க பெருசா அப்கிரேட் இப்போதைக்கு பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. அடுத்து வரக்கூடிய மாடல்ஸ் கூட நீங்க வந்து பாத்துக்கலாம். ஆல்ரெடி நீங்க 12 இந்த மாதிரி கொஞ்சம் ஓல்டு ஐபோனா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல அப்கிரேடா இருக்கும். தாராளமா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.